வணக்கம். இதில் தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பாக்கியலட்சுமி நாடகத்தை பற்றி பார்க்க போகிறோம். காலையில் எழுந்துச்சு போய் கூபி அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாரு. என்ன அம்மா, இனிமேல் எழில்கிட்ட அந்த குழந்தை பற்றிலாம் பேசாதீங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் அந்த அம்மா ஒத்துக்க மாட்டேங்குது. இல்லை, நான் பேசுவேன், நம்ம தான் பெரியவங்க தான் பேசணும், நீனும் பாக்கியாக தான் பேசணும், ஆனால் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, அதனால் நான் பேசுவேன், அப்படி தான் பேசுவேன், அப்படி தான் செய்வேன் அப்படி. ஆனால் அவரால் முடியல, பாவம் முழிக்கிறாரு. இல்லை வேற எழில் சொன்னாப்ல, அப்பா இந்த பற்றி பாட்டி பேசக்கூடாது, நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் அப்படி. வேற முடியல அவரால், பாவம் தவிக்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்தா இங்கே சமையல் கட்டில் பாக்கிய சமையல் பரபரப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. லேட் ஆயிடுச்சு, நான் ரெஸ்டாரண்ட் போகணும்னு சொல்லிட்டு டிஃபன் மட்டும் செஞ்சுட்டு மத்தியானம் லஞ்ச் ரெஸ்டாரண்ட்லாம் அனுப்புகிறேன்னு அந்த அம்மா பாக்கியலட்சுமி அவங்க மாமியார் கிட்ட சொல்லுது. என்ன பாக்கியா இப்படி சொல்கிற, எனக்கு ஹோட்டல் சாப்பாடுலாம் நல்லா சாப்பிட முடியாது, நீ எனக்கும் ஏதாவது சாதம் செஞ்சு வச்சுட்டு போ, குழந்தைகளுக்கு அதே கொடுப்பியா அப்படி இப்படின்னு பேசுது. அடுத்தவங்களோட கஷ்டத்தை பத்தி புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் மாமியார்ன்ற கெத்துலியா அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் கோபி சொல்றாப்ல, இல்லம்மா என்னம்மா சொல்றீங்க, நம்ம ரெஸ்டாரண்ட்ல தானே வருது, அதனால நீங்க சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லம்மான்னு சொல்றாப்ல. சரி சரி, அது டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்து அனுப்பு, எதையும் கட்டி கொடுத்து அனுப்பாத, அப்படி நான் வீட்டு சாப்பாடு மாதிரி நினைச்சுக்க சாப்பிட்டுறேன் ஒரு நாளைக்கு. இந்த பக்கம் இனியா வராப்ல. இனியா என்ன சொல்றான்னா, நான் காலேஜ் போறேன், 7:30 கிளம்பிட்டாப்ல. ஏன்னா லவ்வரை பார்க்க போறாப்ல. அப்பா அங்கே உட்காந்துருக்காரு, ஃபோனை வச்சுட்டு போயிருக்காப்ல. இனியா அதில் ஏன்னு போட்டு ஹார்ட் போட்டு ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வருது. ஒரு பார்க்குறாரு, ஏதோ டவுட் வந்துடுச்சு. சரி நீ கிளம்பும்போது நான் கிளம்புறேன் டாடி அப்படிங்கும்போது, இல்லை நான் தான் உன்னை ட்ராப் பண்ணுவேன்னு சொல்லி வம்பு பண்ணி கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி, இல்லை இந்த இடத்துல இறங்கிட்டு நான் ஏதோ ஜாமான்லாம் வாங்கணும், வாங்கிட்டு நான் காலேஜ் நடந்து போயிடுவேன்னு சொல்லி அவரை ஏமாற்றி இறக்கி விட்டுட்டு இறங்கிட்டு போய் ஹோட்டலில் போய் அந்த பையனோட பேசிக்கிட்டு இருக்காப்புல. பேசிக்கிட்டு இருந்தவொடனே அப்போ இவருக்கு டவுட் அப்படியே தேடுறாரு. இங்கே இந்த ஒன்றுமே காணாமே, இந்த பொண்ணு என்னத்தை வாங்க போச்சு அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த ஹோட்டலுக்குள்ளே வர்றாரு. உள்ள வரும்போது ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்துறாரு. இந்த ஆகாஷும் பார்த்துறாப்புல, அந்த இனியாவும் பார்த்துறாப்புல. 3 பேரும் அப்படியே நிற்கிறாங்க. அதோட முடியுது. நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ. நாளைக்கு காதலுக்கு என்ன, எல்லா பிள்ளைகளும் காதல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணதுக்கு இந்த காலத்தில். சரி பார்ப்போம், நாளைக்கு என்னன்னு பார்ப்போம்.